ஆண்டவரும் உலக ரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாய்ப்பினை கொடுத்த சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வேதத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே ராஜா, இந்த நாளிலும் கூட உடைய வேதத்தின் அடிப்படையிலே சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுடைய ஆத்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, இன்றைக்கு சுவிசேஷ புத்தகத்திலிருந்து ஒரு பெண்மணியை குறித்து நாம் சிந்திக்கப் போகின்றோம். அந்த பெண் யார்? அவருடைய பெயர் மரியாள். சுவிசேஷ பகுதிகளில் நாம் அதிகமாக வாசிக்கக்கூடிய அநேக பெண்மணிகள், அதுவும் குறிப்பாக மரியாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பெண்மணிகள் உண்டு. உதாரணமாக சொல்லலாம், இயேசுவின் தாயாகிய மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், லாசருவின் சகோதரியான மரியாள், மகதலேனா மரியாள், மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் என்று சொல்லி இங்கு மகதலேனா மரியாளை குறித்து தியானிக்க வந்திருக்கின்றோம். காரணம், இன்றைக்கு ஜூலை 22 புனித மகதலேனா மரியாள் திருநாள். இந்த தினத்தில் இந்த பெண்மணியை குறித்து சிந்திக்க திருச்சபையானது நியமித்திருக்கின்றது. பொதுவாக 3 விதமான திருச்சபைகள் இந்த தினத்தை ஆசரித்து வருகின்றார்கள். கத்தோலிக்க திருச்சபைகள், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் திருச்சபைகள் மற்றும் ஆங்கிலிக்கன் திருச்சபைகள். இங்கு பார்க்கின்றோம், இந்த பெண்ணினுடைய பெயர் மரியாள். மிரியாம் என்னும் எபிரேய பதத்தின் கிரேக்க பதமே மரியாள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மரியாள் மக்தலா என்கின்ற பட்டணத்தை சார்ந்தவர் என்பதால் மகதலேனா மரியாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். பொதுவாக மக்தலா என்றால் உயர்ந்த கோபுரம் என்பது அர்த்தம். இந்த மக்தலா பட்டணம் அதிக மீன் வியாபாரத்திற்கு புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக அன்றைக்கு விளங்கிற்று. இப்படிப்பட்ட பட்டணத்தை சார்ந்த மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரண உயிர்த்தெழுதலில் பங்கு கொண்டவராக காணப்பட்டவர். கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுதும் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுதும் அங்கே நின்றவர். பின்பு அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை மற்ற சீஷர்களுக்கு முதலாக அறிவித்தவர். இதை நினைவூட்டும் வகையில் இன்றைக்கும் வட இந்தியாவில் அநேக திருச்சபைகளில் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை முழுவதும் பெண்கள் பொறுப்பெடுத்து நடத்துகின்ற நிகழ்வை நம்மால் பார்க்க முடியும். மகதலேனா மரியாள் யார்? வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றது இந்த மகதலேனா யார் என்று. மகதலேனா மரியாள் 7 பிசாசினால் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பரிபூரண விடுதலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி லூக்காவினுடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பொதுவாக 7 என்பது யூதர்களுக்குள்ளே ஒரு பூரணமான இலக்கம், அதாவது பரிபூரணம். இங்கு பார்க்கின்றோம், இந்த மகதலேனா பிசாசு பிடிக்கப்பட்டவராய் வேதனைப்பட்டவராய் இருந்தவர். முற்றிலும் பிசாசினுடைய வல்லமையிலிருந்து இந்த பெண்மணி விடுதலை பெற்றார். இந்த விடுதலை பெற்ற மரியாள் இயேசுவை பின்பற்றி அவரோடு கூட இருந்தார். மோசேயின் வாழ்க்கையில் எப்படி ஆரோனும் மிரியமும் உதவியாக இருந்தார்களோ அதை போல இங்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட பேதுருவும் மகதலேனா மரியாளும் இருந்தார்கள். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடன் சொன்னவைகளை சீஷர்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி. முதலாவதாக மரியாள் கர்த்தரை கண்ட காரியத்தையும் அவர் தன்னோடு கூட சொன்னவைகளை கேட்டவராக மற்ற சீஷர்களுக்கு அறிவித்தார். புனித மகதலேனா மரியாள் திருநாளாகிய இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலாவதாக கண்ட மரியாள் என்று சொல்லி தியானிக்கப் போகின்றோம். கண்ட மரியாள். அன்றைக்கு தேவனுடைய திட்டத்தின்படி தீர்க்கதரிசிகள் உரைத்தபடி கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை மரணம் நிகழ்ந்தது. பரிசுத்த யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தோம் என்றால், மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறைக்கு பார்க்க வந்தார் என்று சொல்லி பார்க்கலாம். எதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு இவர்கள் வருகின்றார்கள்? பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1-2 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், அங்கு பார்க்கின்றோம், அவருக்கு வாசனை திரவியங்களை கொண்டு சென்ற பெண்களிலே இந்த மகதலேனா மரியாளும் ஒருவர். எதற்காக இவர்கள் அங்கு வாசனை திரவியங்களை கொண்டு செல்கின்றார்கள்? வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யூத மரபுபடி ஒருவரை அடக்கம் செய்த பின்பு 7 நாட்கள் துக்கம் அனுசரிப்பு நடைபெறும். அதாவது அந்த இறந்த மனிதருக்காக அழக்கூடிய சடங்கானது நடைபெறும். இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த உடலானது துர்நாற்றம் நீக்கப்படுவதற்கு அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த நறுமண தைலங்களை அதில் பூசுவார்கள். நாம் இன்று எப்படி நம்முடைய தமிழ் மரபுபடி துக்கம் அனுசரிக்கின்றோமோ அதே போல யூத மரபுபடி அன்றைக்கு அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். இங்கு பார்க்கின்றோம், இந்த மகதலேனா மரியாள் தான் எப்படியாவது ஆண்டவரை காண வேண்டும் என்று சொல்லி இந்த கல்லறைக்கு வருகின்றார். ஆனால் அங்கு வந்தபோது என்ன நடந்தது? அடைத்திருந்த கல்லானது எடுத்து போடப்பட்டிருக்கின்றதை காண்கின்றார். பின்பு மரியாள் போய் சீமோன் பேதுருவின் இடத்திலும் மற்ற சீஷர்கள் இடத்திலும் சொல்லுகின்றார். சீஷர்கள் கல்லறையின் இடத்திற்கு வந்து பார்க்கின்றார்கள்.
திரும்பி தன்னுடைய இடத்திற்கு போகின்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். சீஷர்கள் கல்லறையின் இடத்திற்கு வந்து பார்க்கின்றார்கள். இயேசுவினுடைய சரீரம் அங்கு இல்லை. இதை தெரிந்தவுடனே என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போகின்றார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கின்றார். தான் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையில 2 தூதர்கள் அங்கு உட்கார்ந்திருப்பதை கவனிக்கின்றார். இந்த தூதர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அழுகிறாய் என்று. அதற்கு இந்த மகதலேனா மரியாள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். இப்படி அங்கலாய்ப்போடு கூட அழுகியோடு கூட காணப்பட்ட அந்த மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை காணும்படி வெளிப்படுத்துகின்றதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அவரோடு கூட பேசினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அழுகியோடு காணப்பட்ட அந்த மரியாளுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். வாஞ்சியோடு காணப்பட்ட அந்த மரியாளுக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். இன்னொரு சம்பவத்தை இங்கு பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே மோசே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே என்ன நடக்கின்றது? கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடி நடுவே உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது இந்த மோசே உற்று பார்த்தவராக, இந்த முட்செடி அக்னினால் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்கிறதே என்று சொல்லி இந்த காட்சியை பார்க்கும்படி மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. கண்டது மாத்திரமல்ல, மோசையோடு கூட பேசினார் என்று சொல்லி. ஒருவேளை அங்கு அநேக மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இந்த காட்சியை மோசே பார்க்கும்படி வருகின்றதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, மகதலேனா மரியாளின் வாழ்க்கையில் அன்றைக்கு அங்கலாய்ப்போடு கூட அழுகையோடு கூட தான் எப்படியாவது ஆண்டவரை காண வேண்டும், நான் எப்படியாவது ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சையுடையவராக கல்லறையின் வெளியே அழுது கொண்டிருந்த பொழுது மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட எத்தனையோ சீஷர்கள் இருந்தார்கள். ஆனாலும் கூட முதலாக இந்த மகதலேனா மரியாளுக்கு தம்மை வெளிப்படுத்தி மகதலேனா மரியாளோடு கூட பேசுகின்றதை நம்மால் பார்க்க முடியும். இங்கு மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது எரிந்து போகின்ற அந்த முட்செடியை பார்க்கும்படியாக அந்த வாஞ்சையுடைய மோசையாக கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டவர் மோசையோடு கூட பேசிக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எத்தனையோ பேர் அந்த பகுதியில் நின்றிருக்கலாம். ஆனாலும் கூட இந்த மோசே அந்த முட்செடியை பார்க்கும்படியாக வந்தது நிமித்தமாக மோசையோடு கூட ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். வேதம் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகின்றது. 1 நாளாகமும் 28வது அதிகாரம் 9வது வசனத்தின் பின்பகுதியை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் என்று. இன்றைக்கு நம்மிடம் ஆண்டவரை காண வேண்டும் என்கின்ற வாஞ்சை எவ்வளவு இருக்கின்றது? இன்றைக்கு நாம் ஆண்டவரை தேடி செல்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம் ஆண்டவரை தேடும் பொழுது அவரை கண்டடைகின்றவர்களாக காணப்படுகின்றோம். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் 2வதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் கேட்ட மரியாள் என்று சொல்லி. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை மரியாள் கண்டார் என்று சொல்லி பார்த்தோம். 2வதாக ஆண்டவர் சொல்லுகின்ற காரியத்தை கேட்டவராக அங்கு இருந்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த மகதலேனா மரியாள் கல்லறையின் அருகே இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அனுபவத்தோடு கூட அவரை தொட்டு தொழுது கொள்ளவும் அவர் மகிமையில் பங்கு பெறவும் ஆசைப்பட்டவராய் இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு செல்லுகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கின்றார்? ஒரு கட்டளை இடுகின்றார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லி. ஒருவேளை இந்த மகதலேனா மரியாளுக்கு ஒரு கேள்வி தன்னுடைய மனதில் எழுந்திருக்கும். என்ன ஆண்டவரே, நான் கல்லறையில் அழுதுட்டு இருக்கும்போது நீர்தான் என்னை மரியாள் என்று கூப்பிட்டு அழைத்தீர், ஆனாலும் நீர் சொல்லுகின்றீர் என்னை தொடாதே என்று சொல்லி. நான் என்னுடைய பிதாவின் இடத்துக்கு நான் இன்னும் ஏறி போகவில்லை என்று சொல்லுகின்றீரே என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனாலும் இந்த மரியாள் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை கேட்கின்றவராக காணப்பட்டார். ஆண்டவர் சொல்லுகின்றார், மற்றவர்களுக்கு போய் நான் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை கேட்கின்ற மரியாளாக காணப்பட்டார். இங்கு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகின்றார், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு என்று சொல்லி. இந்த மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த மோசைக்கு ஒரு கேள்வி தன்னுடைய மனதில் எழுந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன், நீர் என்னை மோசே மோசே என்று கூப்பிட்டு இப்பொழுது இங்கே வராதே என்று சொல்லுகிறீரே என்று சொல்லி.
ஆனாலும் கூட பின்வரக்கூடிய வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். எனவே இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புவேன், வா என்றார். ஆனால் அங்கே என்ன நடக்குது? மோசே ஆண்டவரிடத்தில் தன்னுடைய பலவீனத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாரு. ஆனாலும் கர்த்தர் சொல்கின்ற யாவற்றையும் கேட்கின்ற மோசையாக காணப்பட்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை நாம் பார்க்கின்றவர்களாக காணப்படுகின்றோம். அவரை குறித்ததான ஒரு வாஞ்சை நம் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். மரியாளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை கேட்டார். மோசேயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அவர் கேட்டார். அதே போல இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். மூன்றாவதாக, இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்வது அறிவித்த மரியாளாக அவர் காணப்பட்டார் என்று சொல்லி. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை கண்ட மரியாள், இரண்டாவதாக அவர் சொன்ன காரியங்களை கேட்டவராக, மூன்றாவதாக மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கும்படி கடந்து செல்கின்றார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த மகத்திலே மரியாள் எல்லா சம்பவத்தையும் அந்த சீஷர்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது அதிகாலையிலிருந்து அந்த கல்லறை திறந்திருப்பது, ஆண்டவர் தன்னோடு கூட பேசி எல்லாவற்றையும் அறிவித்திருப்பார்கள். பொதுவாக யூதர்கள் ஒரு பெண்ணினுடைய சாட்சியை அங்கீகரிக்க மாட்டார்கள். காரணம், அவர்கள் பெண்களை சமமாக கருதுவது கிடையாது. ஒரு யூத பாரம்பரியத்தை சார்ந்த யூத குடும்ப தலைவன் எல்லா நாளும் அதிகாலையில் இவ்வாறு ஜெபிப்பான்: தேங்க்யூ லார்ட் தட் ஐ எம் நாட் அ ஜென்டைல், எ விமன் ஆர் எ ஸ்லேவ். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன், நான் ஒரு புறஜாதியாக, நான் ஒரு பெண்ணாக, நான் ஒரு அடிமையாக பிறக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் இயேசு ஒரு பெண்ணை அவருடைய உயிர்த்தெழுதலின் முதல் சாட்சியாக மாற்றினார். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை இந்த மகதலேனா மரியாள் நிறைவேற்றினதன் நிமித்தமாக உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை மற்ற சீஷர்கள் கண்டார்கள். உலகின் பல்வேறு தேசங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய நாமத்தை பறைசாற்றும் வண்ணமாக ஒவ்வொரு சீஷரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்றார்கள் என்று சொல்லி வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். இங்கு யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மோசே பார்வோனை சந்தித்து தேவன் தன்னோடு கூட சொன்ன காரியத்தை அறிவித்திருக்கின்றார். இங்கே என்ன நடக்கின்றது? இந்த 2வது வசனத்தில் பார்வோன் கேட்கின்றார், நான் கர்த்தரை அறியேன், அவர் யார் என்று சொல்லி. இப்படி கேட்ட பார்வோனுக்கு மோசே கர்த்தரை பற்றி அறிவிக்கின்றதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்த நாம் நற்செய்தியை பிறருக்கு அறிவியாமல் நமக்குள்ளே வைத்து விடுகின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை பெற்ற மகதலேனா மரியாளோ உயிர்த்தெழுதலின் செய்தியை பிறருக்கு அறிவித்தார். முதல் சுவிசேஷகி என்ற பெயரை பெற்றார். அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு கூட்டம் மிஷனரிகள் இந்திய வடகிழக்கு மாநிலத்திற்கு சென்றிருந்தனர். அங்குள்ள மக்களின் பழக்க வழக்கம் என்னவென்றால், அங்கு வருகிற மனிதர்களை கொன்று அவர்கள் எலும்புகளை யார் அதிகமாய் வீட்டிலே வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த இடத்தின் கனம் பெற்றவர்கள், மிக உயர்ந்தவர்களாக எண்ணப்படுவார்கள். இப்படிப்பட்ட மக்கள் வெளியிலிருந்து யார் வந்தாலும் அவர்களை கொலை செய்வது வழக்கம். இந்த மக்களுக்கு மத்தியில் அந்த மேலை நாட்டு மிஷனரிகள் மூலம் சுவிசேஷம் சொல்லப்பட்டது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இயேசுவின் அன்பு அவர்கள் மத்தியிலே கிரியை செய்தது. ஒரு பெரிய மாற்றத்தை காலப்போக்கிலே உருவாக்கிற்று. பல வருடத்திற்கு பின்பு ஒரு மனிதன் அந்த மாநிலத்திற்கு சென்றிருந்தான். அப்பொழுது அங்குள்ள அந்த மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மனிதன் தன் கையிலே வேதாகமத்தை வைத்துக்கொண்டு தான் வேட்டையாடி வந்த முயலை சமைத்து கொண்டிருந்தான். இதை பார்த்து அந்த மனிதன் கேட்கின்றான், இந்த வேதாகமத்தின் மூலம் உனக்கு என்ன பயன் கிடைக்கின்றது? உன் நேரத்தை நீ வீண்படுத்தி கொண்டிருக்கின்றாய், பிரயோஜனப்படுத்து என்று சொல்லி கூறுகின்றான். அப்பொழுது அந்த வேதாகமத்தை கையில் வைத்துக்கொண்டு முயலை சமைத்து கொண்டிருந்தவர் சொன்னாராம், ஒருவேளை இந்த வேதாகமம் எங்களுடைய கரங்களிலே இல்லை என்று சொன்னால், எங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், இந்த முயல் சமைக்கப்பட்டிருக்கின்ற இடத்தில் நீ சமைக்கப்பட்டிருப்பாய் என்று வேடிக்கையாக சொன்னாராம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு மகதலேனா மரியாள் தான் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த அந்த அனுபவத்தை மற்ற சீஷர்களுக்கு அறிவித்து இயேசுவில் நிலை நின்றது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக வாஞ்சையுள்ளவர்களாக, அவர் சொல்லுகின்ற காரியங்களை கேட்கின்றவர்களாக, கேட்ட காரியங்களை பிறருக்கு அறிவிக்கின்றவர்களாக மாறும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை வழி நடத்துவார். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.